பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வசனம் யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறேன். பைபிள்ல பாருங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த வார்த்தையை சொல்வது யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன், அவர்தான் யோபு. அந்த யோபு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு என்ன குறிச்சிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் நிறைய அவரிடத்துல இருக்குன்னு சொல்லி சாட்சி நிறைந்த ஒரு வார்த்தை. எப்படிங்க சொல்ல முடிஞ்சது அந்த சூழ்நிலையில அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். யோபுடைய சூழ்நிலை நமக்கு யாருக்குமே கிடையாது. ஆனா யோபு எல்லாம் இழந்த போது இந்த வார்த்தையை சொல்றதுதான் பெரிய விஷயம். ஏன்னா யோபுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இணைந்திருந்தது. நிறைய கிறிஸ்தவங்க சொல்ற காரியத்தை பார்த்திருக்கிறேன். பிரதர், நான் யோபுவை போல பாடுகள் மத்தியில இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிடுறோம்ல. ஆனா யோபு எவ்வளவு பெரிய பாடுகள் மத்தியில இருந்தாருங்கிறது நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. யோபு அந்த பாடுகள் மத்தியில எல்லாம் இழந்த போதிலும் அவருடைய சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் விட்டு கொடுக்கல. ஏன்னா ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவரை இன்னும் பலப்படுத்த ஆரம்பித்தது. நேற்று தினத்துல கூட பார்த்தோம், வாக்கு தத்தம் கொடுத்தவர் மாறாதவர் என்று சொல்லி 2 மடங்கு ஆசீர்வாதம் சும்மா கிடைச்சிடல. யோபு விசுவாசத்துல பலனுள்ளவராய் இருந்தாரு. யோபு எல்லா காரியத்திலையும் சரியோ ரொம்ப பெர்ஃபெக்டா வாழ்ந்தார். சுத்தி இருக்கிற மனுஷங்க ஏவி விட்ட போதிலும், அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம விசுவாசத்துல இருப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நீயும் தான் சபைக்கு போற, நீயும் தான் காணிக்க கொடுக்கற, நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனா ஒரு காரியம் நடக்கலையேன்னு சொல்லி நம்ம எண்ணங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நெகட்டிவா தூண்டி விடுவாங்க, அவிசுவாசத்துக்குள்ள தள்ளுவாங்க. இப்படி யோபுவுக்கு நடந்திருக்கு. ஆனா யோபு விட்டு கொடுக்கல. தான் விசுவாசத்துல பலனுள்ளவராய் இருந்தார். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுல பலம் உள்ளவராய் இருந்தார். ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாய் நடந்து கொண்டார். தன்னுடைய வாயினால இதோ கர்த்தரை துக்கப்படுத்தல. சொந்த மனைவி சொன்னாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இன்னும் நீ உத்தமத்துல இருக்கிறியான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு உத்தமமா இருக்கிறாரு பாத்தீங்களா யோபு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன நாள் தெரியுமா? பிப்ரவரி 14. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிறதான என் மகனே, என் மகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில யாரை குறித்து வைத்திருக்கிறாரோ அவங்களதான் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களா தேர்வு செய்யற ஒரு பெண்ணையோ இல்ல பையனையோ சூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஆசீர்வாதம் இருக்காது. சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற வாழ்க்கையை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பாருன்னு. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்தாதான் நம்ம ஆசீர்வாதமா இருப்போமே தவிர, நாமாய் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தில் சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதமும் இருக்காது. அது இன்னைக்கு தெரியாது, போக போகதான் அந்த காரியங்களை புரிந்து கொள்ளும். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தரை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல. கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்தார். தன் விசுவாசத்துல பலனுள்ளவராயிருந்தார். இப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா? 2 மடங்கான ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவோம். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு யோபுவை நாங்க பார்த்தோமே, யோபு தன்னுடைய விசுவாசத்துல பலன் உள்ளவராகவும் உம்மோடு கூட இசைந்து வாழ ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தாம வாழ்ந்தாரேப்பா. இப்படியாய் நாங்களும் வாழணும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. கர்த்தர் எங்களுக்கு குறித்திருக்க அந்த நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எது நன்மையோ அதை கொடுப்பீர் ஆண்டவரே. என் தேவன் சகலத்தை செய்வீர் என்பதை விசுவாசித்து எங்களை தாழ்த்துறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து செபிங்க, எதுலயும் அவசரப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் உங்க அருகாமையில் இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.